Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் கன்னியாகுமரியில் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் துணை ராணுவ படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருள்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருள், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? தேர்தல் தொடர்பாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கா? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து குமரி மாவட்ட எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மத்திய தேர்தல் ஆணையம் தமிழகம், கேரளா உட்பட 5 மாநிலங்களுக்கு தேர்தல் தேதிகளை நேற்று அறிவித்தது. அதன்படி கேரளாவில் ஏப்ரல் 9ஆம் தேதி மற்றும் தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நேற்று முதல் அமலுக்கு வந்து இருக்கிறது. இதையடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை இணைந்து வாகன சோதனைகள் மற்றும் தேர்தல் பணிகளை துவங்கி இருக்கிறது. மேலும் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள 9 போலீஸ் சோதனை சாவடிகளில் துணை ராணுவத்தினர் இணைந்து போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் வாகன சோதனைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். கேரளாவில் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளதால் இரு மாநில எல்லைப் பகுதிகளிலும் கண்காணிப்பு மேலும் வலுப்படுத்தப்பட இருக்கிறது. தற்போது பொறுத்தளவில் தமிழக கேரள எல்லைப் பகுதியான தேசிய நெடுஞ்சாலை அமைந்திருக்கும் தமிழகத்திலிருந்து கேரளா செல்லும் தனியக்காவலை மெயின் சோதனை சாவடி. இந்த சோதனை சாவடியில் 2 துணை ராணுவ படையினரும் காவலர்களும் இணைந்து இங்கு வரும் வாகனங்கள் தமிழகத்திலிருந்து கேரளா செல்லும் வாகனங்களும் கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு வரும் வாகனங்களையும் நிறுத்தி ஆவணங்களை சோதனை செய்வதோடு வாகனங்களில் எந்த பொருட்கள் கொண்டு செல்கிறார்கள் என்றும் தொடர்ந்து சோதனை செய்து வருகிறார்கள். வரும் நாட்களில் இங்கு துணை ராணுவ படையினர் மற்றும் காவலர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க இருப்பதாகவும் தெரிவித்தனர். ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி அருள்குமார்.